Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேபி ஷவர் தீமில் ஒரு ஆரி ஒர்க் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பேபி ஷவர் தீமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ட்ரேசிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி பிக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த டிசைனை நம்ம ட்ரேசிங் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தில். ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான். நம்ம ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மெத்தடில் மெயின் கிளாத் வச்சு அது மேலே 2 கார்பன் ஷீட், கோல்டு கலர் கார்பன் ஷீட் 2 வச்சு அது மேலே பட்டர் ஷீட் வச்சு நமக்கு என்ன பெண்டன்ட் வேணுமோ அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதில் பட்டர் ஷீட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து அதில் நான் என்ன டிசைன் பண்ண போகிறேனோ அதை ஃபுல்லாகவே நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதை மெயின் கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஆனால் டிசைன் உங்களுக்கு தெரியும். நம்ம ட்ரேசிங் பண்ணது எவ்வளோ கிளியராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்ச அந்த பெண்டன்ட்டை சுற்றி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் சுற்றி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹேரில் நீங்கள் செயின் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து சுற்றி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே நம்ம லோடிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா த்ரெட்டில், அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணியுமே வந்துட்டு ஹேர் இதெல்லாமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வந்துக்கான காஸ்டியூம்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒர்க்கில் ஹேருக்கு வந்து செயின் ஸ்டிச்சும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் லோடிங் ஸ்டிச் நம்ம பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டில், அந்த ஒர்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபேஸில் வந்து ஸ்கின் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி வந்துட்டு ஃபேஸில் மட்டும் நீங்கள் செயின் ஸ்டிச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது தான் ஃபேஸில் வந்து லுக் வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு நீட்டாக ப்ரெசென்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பெண்டன்ட்டில் நீங்கள் ஐப்ரோஸ், ஐ, நோஸ், லிப் இதெல்லாமே நீங்கள் வரையிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டால் ஆரி ஒர்க்கால் போடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வரையும் போது மிஷின் உள்ள நம்ம கை ஊசி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் த்ரெட் எடுத்து அதுலேருந்து நீங்கள் கை ஊசியால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐப்ரோஸ், ஐ இதெல்லாமே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதையும் நீங்கள் ஆரி ஒர்க்கில் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் போடும்போது நம்ம டபுள் த்ரெட்டோ சிங்கிள் த்ரெட்டோ போடும்போது அது டபுளாக தான் த்ரெட் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப மொத்தமாக வரும். நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் தின்னாக அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஸ்டிச் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, 1 செயின் ஸ்டிச் பண்ணுவீங்க, சுற்றி அவுட்லைன் செயின் ஸ்டிச்சில் கொடுப்பீங்க. அப்புறம் செயின் ஸ்டிச்சில் நீங்கள் ஃபேஸ் வந்து பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோடிங் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இதுக்கு காஸ்டியூம்ஸ்க்குமே நீங்கள் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கலர் த்ரெட் எடுத்து அதில் அந்த சரி த்ரெட் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதை வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஏன்னா ஃபேஸ் நம்ம இந்த மாதிரி பெண்டன்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி அப்படின்னும் போது நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஈஸியாக எல்லாராலுமே இதை வந்து ட்ரா பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இதுதான் அதோட சாரீ. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்குது ஃபோட்டோவில் பார்க்கும்போது. ஆனால் நேரில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரியில் இருக்கிற இந்த பெண்டன்ட் டிசைனை தான் நான் வந்து ப்ளவுஸ்லேயுமே வந்துட்டு கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த திலகம் ஷேப். வாங்க இப்போ இதோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா. அந்த சாரியில் இருக்கிற அதே டிசைன் தான் கொடுத்துருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் ரெட் கலரில். ஒரு 5 பீட்ஸ் வந்து சுகர் பீட் வச்சு நம்ம கீழே வந்து ஹேங்கிங் பீட் கொடுத்துருக்கோம். இதை டான்ஸிங் பீட் கூட சொல்லலாம். இதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சாரீ மாதிரி அதில் இருக்கிற டிசைன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்து நான் திலகம் ஷேப் கொடுத்துருக்கேன். இது எந்தெந்த இடத்துல எனக்கு இந்த திலகம் ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரேசிங் பண்ணும்போதே நான் வந்து மார்க் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்பவுமே ட்ரேசிங் பண்ணுறப்பவே உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு டக்குன்னு போட்டுற முடியும். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த டிசைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோதுமை பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திலகம் ஷேப் வச்சு அதை சுற்றி 2 mm சுகர் பீட் வச்சுருக்கேன். 2 mm பீட்ஸ் வச்சுருக்கேன். அது மேலே 3 mm கோதுமை பீடும் அப்புறம் சுகர் பீடையும் வச்சு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த திலகம் ஷேப்பு அந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்ம டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு. கீழே ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ இதுக்கு வந்துட்டு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸ் டிசைனில் வந்துட்டு நம்ம இதே மாதிரி ஒரு கோதுமை பீட் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் தான் நம்ம கொடுத்துருப்போம்.
இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரேட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மேக்ஸிமம் இதில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுக்க கண்டென்ட் வரைகிறது நார்மலாக நம்ம கையில் வரைகிறதே கொஞ்சம் இதை தான் வரைவோம். ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம த்ரெட்டால் பண்ணுறோன்றப்ப கொஞ்சம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5000 to 6000 கூட நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரேமை விட்டு எடுத்துட்டோம். அப்பயுமே வந்து பாருங்கள் ஒர்க் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். அந்த கோதுமை பீடை வச்சு தான் நம்ம இதில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குமே நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.